டாமி, நம்ம இப்ப ஆனந்தி வீட்டுக்கு போயிடலாம். டாமி, அங்க வந்துல சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? சமத்து பிள்ளையா இருக்கணும். அப்பதான் அக்கா எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு வருவேன். சேட்டை பண்ணுனா அப்புறம் நான் உன்னை எங்கேயுமே கூட்டு வர மாட்டேன், பாத்துக்க. என்ன டாமி, ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது? என்ன ஒத்தையில வந்திருக்கா? எங்க கிளம்புதா? அவங்க பாட்டி வீடு இங்க கிடையாதே. கேட்டுற வேண்டியதா. ஐயோ, டுட்டிக்கு வேற நேரம் ஆகுத. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? கேட்டுற வேண்டியதான். ஆதிரா, சொல்லுங்க. ஓ, நான் வந்து நிக்கிறது தெரியும். என்ன இங்க? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். ஓ, இப்பமா அப்பா கூட தானே போவ? அப்பாக்கு டியூட்டி இருக்குன்னாங்க, அதான் ஆட்டோ பிடிச்சு போறேன். இங்க அவ்வளவு ஆட்டோலாம் வராத. பரவாயில்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கிடுதேன். சரி, எவ்வளவு நேரம் நிக்கிறான்னு பார்க்கலாம். இன்னைக்கு எப்படியாவது பைக்ல கூட்டு போயிடணும். போக போதே என் மனசுல கதையை சொல்லிடணும். சரி, இதுக்கப்புறம் மனசுல வச்சுட்டு விடாப்பா. எப்போ பசம் மூட்டிட்டு வருது. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும். ஐயோ, போயிடும் படுக்க. பைக்ல கூட்டு போறான்னு பார்த்தா இவன் எவன்பா? போய்கிட்டே இருடா. ஓகே சார். நிக்க மாட்டான். என்ன ஆட்டோக்கார நிக்காம போறாரு? இங்க ஆட்டோ நிக்காது. வேணா வா, டிராப் பண்ற. இல்ல, வேண்டாம். பரவாயில்ல, வா. இல்ல, நான் வரல. சரி. என்ன எதுவும் தப்பா நினைச்சிருப்பாளோ? வளைஞ்சுக்கிட்டு போறேன்னு காதல சொல்லிருக்கணும். காதல சொல்லாம இப்படி பேசினா யாரும் அப்படிதானே நினைப்பாங்க. என் மனசுல இருக்கிறத நான் எப்படி அவகிட்ட சொல்ல போறேன்? என்னைக்குதான் என் மனசு இருக்கிறத நான் அவகிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. இவளை பார்த்தா எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது. இவ என்ன விரும்பலா விரும்பலையான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சரி, பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. விட்டுட்டு போலான்னா மனசும் கேட்க மாட்டேங்குது. ஒத்தையில நிக்கிறா. நான் இப்படி நிக்கிறத பார்த்தா அவ என்ன தப்பா வேற நினைப்பா. ஐயோ, பாவம், நான் ஏன் இப்படி பண்ணனேன்? சரி, வானா கொண்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் எவ்வளவு இது பண்ணேன். நான் பண்றதான் தப்பு. பிடிச்சிருக்க பிடிக்கலங்கிறத நேரா சொல்லியிருக்கணும். அவரை இப்படி தாங்க வைக்கிறது தப்பு. சரி, சொல்லிட வேண்டியதான். எப்படி ஒரு முகத்தை பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல? இல்ல, வேற வழியே இல்ல. அவர் தேவையில்லாம ஆசை வளர்த்துட்டு இருப்பாரு. நான் சொல்ல போறேன். எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்ல போறேன். நான் சொல்ல போறேன். உங்ககிட்ட சொல்லு. அன்னைக்கு சொல்லாம போன காதல இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு என் காதல சொல்ல போறேன். நான் தூக்கி எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? அண்ணா, ஆல்ரெடி அவருக்கு காதல் ஆயிருக்கும் போலக்க. உன் நாரவாய கழுவி. அவன் மனசுல எப்பவும் நாரா இருக்க. நீ யாருன்னே அவருக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியும். அவருக்கு என்ன நல்லா தெரியும். இல்ல, இன்னைக்கு நான் மனசுல காதல நான் அவட்ட சொல்ல போறேன். எனக்கு என்னமோ ஒரு ஆல்ரெடி காதல்ல விழுந்த மாதிரிலாம் தெரியுது. எனக்கும் தான். ஏதோ வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருக்க புள்ளைய அவர் என்ன பாரு பாக்கறாரு? அது ஒண்ணு இல்லடி, தங்கச்சி இருக்க போதே. இல்ல, வாய்ப்பே இல்ல. நாராய கழுவி, அது தங்கச்சிதான். சத்தியமா இல்ல. அவர் பாக்குற பார்வையே தினுசா இருக்குது. என்னன்னாலும் பரவாயில்ல, நான் என் காதல சொல்ல போறேன். என் காதல ஏத்துக்க சொல்லி அத கெஞ்ச போறேன். இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லடி. தீய அழகு என்ன, ஹைட் என்ன? நான் இன்னைக்கு என் காதல சொல்லியே ஆகணும். சரி சரி, டக்குன்னு சொல்லி. அவரே பக்கத்துல இருக்க பிள்ளைக்கு காதல் சொல்லக்கு தான் காத்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. சரிடி, நான் அதுக்கு முன்னாடி போய் என் காதல சொல்லிருவேன். சொன்னதான் தப்பிச்சேன். ஹாய். யார் இவ? ஆதிராவோட உண்மையான சீருமா இப்போ தெரியும். யார் இவ? என்ன சிரிக்கிறாரு? அவளை பார்த்தா சிரிக்கிறாரு. இல்ல, அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் சிரிக்க மாட்டாரு. ஒருவேளை சிரிச்சிருந்தா? இப்ப எப்படி காதல் சொல்லுவ பாரு. காதல மனசை கட்டிட்டு சொல்லவா மாட்டேங்கிற. இப்போ சொல்லிடுவேன். பைக்ல கூப்பிட்டா வரமாட்டியா? இப்ப நீயே வருவ பாரு. நீங்க எங்க ஊரு தானே? யாரு? என்ன பேசுறாங்க? யார்கிட்டயுமே பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன். நான் நம்ம ஊர்ல உங்களை பாத்திருக்கேன். ஓ, நம்ம ஊரா? என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓ, அப்படியா? சரியா ஞாபகத்துல இல்ல. ஆனா எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு. மறந்தாதானே?
மனசுக்குள்ளே இருக்கீங்க. உங்ககிட்ட இப்ப சொல்லு. ஓ, அப்படியா? இவ காதல சொல்லிடுவா போலுக்க. அவளுக்கு காதலே கல்யாணம் பண்ணி எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. புல் காலேஜ் முடிச்சு சொல்லி வச்சிருக்கா. ஆனா அவ அம்மைக்கு தெரிஞ்சாலும் ஓரட்ட அடிச்சு விடுவாள்ல. அவளுக்கு அதெல்லாம் கவலை இல்ல. எப்படியாவது அவர் இவள காதலிக்கன்னு சொன்னா போதும் அவளுக்கு. அது வந்து எப்படி சொல்லல தெரியல. ஆனா நான் சொல்லாம போனா நல்லா இருக்காது. அதனால நான் சொல்லிருதே. சொல்லுங்க. சொல்லுங்கடா. நீங்க தொட்டிக்கு போகலையா? அப்படிவா வலிக்கு. என் மனசுல இருக்கிறது சொல்ல விட மாட்டேங்கிறா, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. உங்ககிட்ட தான் கேக்க. நீங்க தொட்டிக்கு கிளம்பலையா? நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு போனா போதும். ரொம்ப நல்லதா போச்சு. நான் நம்ம ஊர்ல வச்சு உங்களை அடிக்கடி பாத்திருக்கேன். ஓ அப்படியா? சரி, தெற்கு வழியூரா வடக்கு வழியூரா? ஒத்தக்கடை. ஓ ஒத்தக்கடை. சரி சரி சரி. உங்களுக்கு தெரியுமா, என்ன பாத்திருக்கீங்களா? இல்ல, பார்த்த மாதிரி தெரியல. நம்ம ஊரா? ஐயோ, சந்தேகமா கேக்குறாரு. அப்படின்னா ஆமாமா, நானும் உங்க ஒரே தான். உங்க அக்கா வீடு கூட எனக்கு தெரியும். கீதக்கா தானே? ஆமா. எங்க அக்காவை தெரியுமா? அங்கதான் உறவு பிடிச்சிட்டால. அங்க வர வச்சதுன்னு உங்களை கட்டிக்க முடியும்? அண்ணியாச்சே, தெரியாம இருக்குமா? போட்டாட அருவால. அண்ணியா? நீங்க கிளம்பலையா? என்னதுடா? கிளம்பலையான்னு கேட்டேன். இல்ல, நேரம் கிடக்குல்ல, பேசிட்டு இருக்கலாமே தான் நிக்கிறேன். எங்க ஊர் பொண்ணா? சரி. ஐயோ பாவம், அவளை கஷ்டப்படுத்தவும் முடியல, அவன் மனசுக்கு சொல்லவும் மாட்டேங்கிறா. எனக்கு வேற வழி தெரியலமா, உன் வாயால சொல்லணும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு நான் எதுக்கு இவகிட்ட நின்று பேச போறேன் சொல்லி? நான் பேசணுமா, நீ இவ்வளவு கவலைப்படணுமா சொல்லி? உங்க அக்கா எனக்கு ரொம்ப சொந்தம். அண்ணி முறை. ஓ அப்படியா? என்ன? டாமிக்கு உங்ககிட்ட வரணுமா? இந்த டாமிக்கு என்கிட்ட வரணுமா? அது சொல்லிச்சு. ஆமா, டாமிக்கு உங்ககிட்ட வரணுமா? சரி சரி, கொண்ட கொண்ட. நீங்க சொல்லுங்க. அவங்க எனக்கு அண்ணி முறை. நம்மளாம் ரொம்ப சொந்தம். ஓ அப்படியா? என்ன இப்படி பேசுறாரு? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நல்லது. டாமிக்கு பைக்ல போணுமா? என்ன? டாமிக்கு பைக்ல போணுமா? டாமிக்கு பைக்கில போனோம். ஆமா. இவ்வளோ பொறாம வருது இல்ல, அத மனசுல சொல்ல வேண்டியதானே. டாமிக்கு பைக்ல போனோம். ஆமா, பைக்ல போணுமா? சரி, அப்போ அதை பைக் ஓட்ட சொல்லட்டா? அத சொன்னியா டாமிக்கு பைக்ல போணுமான்னு? பைக் ஓட்ட தெரியுமா அதுக்கு? அப்போ டாமி பைக்ல போகணும்னு சொன்ன? அது நீங்க தான் கூட்டிட்டு போணுமா? அது சொல்லுச்சு. இது சொல்லிச்சு. ஆமா, அதுட்ட கேட்டு பாருங்க. அத நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போணுமா? டாமி, நீ அப்படிதானே டாமி சொன்ன? அப்படியா? ஐயோ, உன் காதல புத்துக்கிட்டு போயிரும் போலுக்க. யாரு இவ? பேசவே விட மாட்டேங்கிறா. டாமி, உனக்கு பைக்ல போணுமா? அச்சச்சோ, அது வேண்டான்னு சொல்லுதே. அதுக்கு போணுமா? அது என்கிட்ட சொல்லுச்சு. நீங்க தான் கூட்டிட்டு போணுமா? சரி, எங்க ஊர் பொண்ணே, பேசிட்டு நான் கூட்டு போறேன். இல்ல, இப்பவே கூட்டிட்டு போணும். ஒரு 5 நிமிஷம். இவன் மேல காதல் இருக்குது. இது நீ ஜெயிச்சிர போலுக்க. என் மேல காதல் இருக்கு, போறதுக்கு மனசு இல்ல. அது தங்கச்சி எவ்வளவோ சொல்லுது, போக மாட்டேங்காவ. இத சரியான நேரம் உன் காதல சொல்லிரு. இப்ப எப்படி சொல்ல மட்டும் பாருங்க. உங்க பேரு பொண்ணுத்துற தானே? இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அத்தாடி, உன் காதல புத்துக்கிட்டு போயிரும் போலுக்க. தங்கச்சின்னு சொன்னீங்க. யார்டி வா? அது ஒரு சக்காலத்தி. நானா அவளான்னு பாக்குறேன். சீக்கிரம் உன் மனசுல இருக்க காதல் சொல்லி. உன் அழகுக்கு முன்னாடி அவ ஒண்ணுமே இல்ல. அவ வெள்ளக்காரி மாதிரி இருக்கா. நம்ம ஒரு பயலுக்கு பிடிக்காது. நீ தைரியமா உன் காதல சொல்லலாம். இவ்வளவு காதல வச்சுக்கிட்டுதான் சொல்ல மாட்டேங்கிறியா? என்கிட்ட யாராவது பேசினாலே உனக்கு தாங்கிக்க முடியலையே. எனக்கும் இப்படித்தானே இருக்கும். ஆதிரா, என் கூட இப்படியே இரு ஆதிரா. இப்படியே இருக்கணும் எனக்கு ஆசை. என்னை விட்டு போயிடாது ஆதிரா. இப்படிதான் இருக்கணும். நான் யார்கிட்டயும் பேசக்கூடாது, நீ பேச விடக்கூடாது. உனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும், நீ எனக்கு சொந்தமா இருக்கணும். இப்படியே ஆதிரா, என்னை விட்டு போயிடாது ஆதிரா. என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து மாற ஓர்
வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம். வாங்க போலாம். ம், சீக்கிரம் வண்டி எடுங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் டேமி முன்னாடியே இருக்கட்டும். ம், நம்ம சீக்கிரம் போகணும். ம். என்னடி இவன் ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு இருக்கா? அவனுக்கு தான் பேச்சே வரலையே. என்னடி தங்கச்சின்னு சொன்னிய? அவன் மெய் மறந்து போய்கிட்டு இருக்கா. யாரு சொன்னாலும் அவன் காதுல விழாது. ஆனா ஒண்ணு, அவ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. எதுக்கு? இவ என்ன சொன்னாலும் அவன் கேப்பான். தலையை மட்டும்தான் ஆட்டுவான். அத பார்த்தல, அவ கண்ணாசிவுக்கே போயிட்டானே. இவன் என்ன ஆனது, என்ன செய்ய முடியும்? சரி, இனி நான் போய்க்கிடுவேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ். சரி, இது யார் வீடு? என் ஃப்ரெண்டு வீடு. ஐயோ, ஆனந்தி வீடுன்னு சொன்னா வேண்டாம். என் ஃப்ரெண்டு வீடு, தூரத்து ஃப்ரெண்டு வீடு. அது என்ன தூரத்து ஃப்ரெண்டு வீடு? அது அவங்க எனக்கு அக்கா மாதிரி. ஐயோ, இல்ல இல்ல, அவங்களுக்கு ரொம்ப வயசு. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உன்னை பண்ணாங்க வந்திருக்கே என்ன? இல்ல எப்படி தெரியாத வீட்டுக்குள்ள உன்னை விட? இல்ல, என் ஃப்ரெண்டு உள்ளதா இருப்பா. நான் பாத்துக்கிடுவேன். நீங்க போங்க. இல்ல, நீ போ. நீங்க போங்க. சரி, போயிட்டு உன் ஃப்ரெண்டை காட்டு, நான் போறேன். ஃப்ரெண்ட காட்டணுமா? இல்லம்மா, அது யார் என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாம். நான் தான் விட்டுட்டு போயிருக்கேன். தெரியாத இடத்துல விட்டுட்டு போய் எதுவும் பிரச்சனைனா ஃப்ரெண்டா சொல்லி நான் பாத்துட்டு போறேன். ஒன்னும் வேண்டாம் அத்தடி, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்டு வீடு தான். நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புங்க. சரி, நீ உள்ள போ. சரி. நான் ஏன் இப்படி நடந்துக்கிடுதே? இவர் எந்த பொண்ணுகிட்ட பேசினா எனக்கு என்ன? ஏன் இவர் யார்கிட்டயும் பேசுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது? அதிரா, நீ செய்யறது தப்பு அதிரா. அவர் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? அவர் ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப அக்கறையா இருக்காரு. அது எனக்கு மட்டும்தான் வேணும். அவர் உனக்கு சொந்தம் இல்லையே, சொந்தமா ஏத்துக்கவும் முடியாது. இல்ல, எனக்கு தெரியாது. அவரு வேற யாருக்கிட்ட இந்த மாதிரி அக்கறை இருக்கு. என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. என்னாச்சு அதிரா? ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன், நீ உள்ள போ. சரி. எவ்வளவு அக்கறையா இருக்காரு. என்ன இவ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்த மாதிரி தெரியலையே. யாரு எப்படின்னே தெரியல. பாட்டு உள்ள போறா. வேண்டாம், செக் பண்ணிட்டு தான் போகணும். யாரையும் நம்ப முடியாது. வீட்டுல ஆட்கள் இருக்க மாதிரி தான் இருக்குது. லேடிஸ் செப்பல்லாம் கிடக்குதா? லேடிஸ் செப்பல்லாம் இருக்குது. 1 2 3. என்ன 1 2 3 4 5 ஜோடி இருக்குது. சரி, அப்ப 5 பெண்கள் இருக்காங்க. ஆம்பளைங்க செப்பல் 1 2. ஒரு ஷூ கிடக்குது. 2 வீடுங்க. இவ்வளவு பேர் இருப்பாங்களா அவங்க வீட்டுல? சரியா பள்ளிய. சரி, டூட்டிக்கு ஆஃப்டே லீவ் போட்டுற வேண்டியதான். இதுலயே நின்ற வேண்டியதான். ஏதாவது பிரச்சனைனா யார் காப்பாத்துறது? இவ பாட்டுக்கு சின்ன பிரச்சனை உள்ள போய்கிட்டு இருக்கா. என்ன சொல்லுறீங்க அண்ணக்கிளியக்கா?